வெல்கம் பேக் டு திஸ் கோர்ஸ். போன வீடியோவில் நம்ம பிஎம்ஐ வந்து எப்படி செக் பண்ணுறோம், லைக் எல்சிஃபில் எப்படி வந்து பண்ணுறது அப்படிங்கிறது வந்து செக் பண்ணோம். நவ் வி ஆர் ஸ்விட்சிங் இன் டு லீப் இயர். நான் வந்து ஆல்ரெடி வந்து அதுவும் வந்து நம்ம ஒரு சின்னதாக ஒரு எக்ஸசைஸ் வந்து பார்த்துருப்போம், லைக் இயரை வச்சு பார்த்துருப்போம். இப்போ வந்து நீங்கள் ஏதாச்சும் ஒரு இயரை வந்து டைப் பண்ணிங்கன்னா அது லீப் இயரா இல்லையா அப்படின்னு வந்து நம்ம வந்து ஒரு எக்ஸசைஸ் வந்து பார்க்க போகிறோம். அதுதான் என்னோட கொஸ்டின். ஸோ அதை தான் நீங்கள் வந்து பண்ண போகிறீங்க. நீங்கள் ஜஸ்ட்டு திங்க் பண்ண போகிறீங்க. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து கொஞ்சம் நேரம் வந்து திங்க் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை வந்து ஃப்ளோ சார்ட்டாக ஃப்ளோ சார்ட் நான் முன்னாடியே சொன்னல, அதை ஃப்ளோ சார்ட்டாக வந்து ரெடி பண்ணுங்கள். அண்ட் தென் அதை மறுபடியும் வந்து உங்களோட நோட்ஸில் வந்து எழுதுங்க. அண்ட் ஃபைனலாக அதுக்கப்புறம் உங்களோட பைச்சாம் வந்து ட்ரை பண்ணுங்கள். நான் என்ன சொல்ல வரேன்னு புரியும். ஃபஸ்ட்டு திங்க் பண்ணுங்கள். லைக் நீங்கள் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும்னு எனக்கும் தெரியும், அது உங்களுக்கும் தெரியும். பட் நீங்கள் கொஞ்சமாச்சு ஸ்டஃப் ஆகி வெயிட் பண்ணி லைக் உங்கள் மண்டையை போட்டு பிச்சுக்கிட்டு அண்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். அதர்வைஸ் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க, வெளியே போங்க, நடந்து போயிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வாங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பொமோடோரோ டெக்னிக் வந்து ட்ரை பண்ணுங்கள். தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் வந்து 25 மினிட்ஸ் வந்து டீப் ஒர்க், இப்போ வீடியோ பார்க்குறீங்கன்னா 25 மினிட்ஸ் வந்து லேர்ன் பண்ணுங்கள். அண்ட் தென் 5 மினிட்ஸ் ஒரு பிரேக் எடுங்க. அதுதான் வந்து பொமோடோரோ டெக்னிக். அண்ட் தென் மறுபடியும் 25 மினிட்ஸ் வந்து டீப் ஒர்க் பண்ணுங்கள். அண்ட் தென் மறுபடியும் 5 மினிட்ஸ் வந்து பிரேக் எடுங்க. ஸோ இதே மாதிரி கண்டினியூஸாக ஒரு 5 டைம்ஸ் பண்ணாலே நீங்கள் வந்து லைக் 2.5 hours வந்து லேர்ன் பண்ணியிருப்பீங்க. ஐ ஹோப் நான் என்ன சொல்ல வரேன்னா, அண்ட் ஒரே இடத்துல நம்ம என்விரான்மெண்ட்லேயே உட்காந்துருக்க மாதிரி இருக்காது, ஜஸ்ட் நம்ம போயிட்டு சில் பண்ண மாதிரி இருக்கும். அண்ட் முக்கியமான விஷயம், நீங்கள் அந்த பிரேக் டைமில் அந்த 5 மினிட்ஸில் இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரோல் பண்ணக்கூடாது, லைக் எதுவுமே பண்ணக்கூடாது. மறுபடியும் நீங்கள் வந்து ரீகாலும் கூட பண்ண தேவையில்ல. நீங்கள் ஜஸ்ட் அந்த இடத்த விட்டு கூட போனாலும் பரவாயில்ல. பட் நீங்கள் வந்து அந்த 5 மினிட்ஸ் ரெஸ்ட்டுக்காக மட்டும்தான் இருக்கணும். இல்லை நீங்கள் அதே இடத்துலேயே உட்காந்து லைக் ஏதாச்சும் திங்க் பண்ணிட்டு இருக்கலாம். ஸோ நான் அப்படி தான் வந்து ட்ரை பண்ணுவேன். ஸோ நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். வேணும்னா நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஹிண்ட் வேணால் தரேன். லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் லீப் இயராக இருக்கணும்னா அது 4 வருஷத்துக்கு ஒரு தாட்டி தானே வரும். அது டிவிசிபிள் பை 4 இருந்துச்சுன்னா நமக்கு வந்து லீப் இயராக இருக்கலாம். நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த இடத்துல ஒரு கொஸ்டின் மார்க். அண்ட் ஃபைனலாக அது டிவிசிபிள் பை 4 இல்லைனா என்ன வரும், அது நாட் அ லீப் இயர் அப்படின்னு வரும். நாட் அ லீப் இயர். ஐ ஹோப் யூ காட் மை பாயிண்ட். அண்ட் இருக்கலாம் அப்படின்னு போட்டோம். டிவிசிபிள் பை 4 இருந்துச்சுன்னா இன்னொன்று வந்து டிவிசிபிள் பை 100. அது வந்து டிவிசிபிள் பை 100 இருந்தால் மறுபடியும் வந்து இந்த இடத்துல வந்து அது லீப் இயராக இருக்கலாம். அண்ட் இல்லைனாலும் அது லீப் இயர் தான். ஓகே, இந்த இடத்துலையும் மறுபடியும் இருக்கலாம் தான் வரும். அண்ட் இல்லைனாலும் அது வந்து லீப் இயர் தான் வரும். அண்ட் மறுபடியும் ஒரு கொஸ்டின் மார்க், இந்த இடத்துல ஒரு கொஸ்டின் மார்க் வரும்ல, அதனால மறுபடியும் அது அந்த டிவிசிபிள் பை 400 இருந்துச்சுன்னா, அது 400 இருந்துச்சுன்னா நமக்கு வந்து கண்டிப்பாக அது வந்து லீப் இயர் தான். அது டிவிசிபிள் பை 400 இல்லைனா அது வந்து நாட் அ லீப் இயர். ஐ ஹோப் யூ காட் மை பாயிண்ட். ஜஸ்ட் வீடியோ பாஸ் பண்ணிட்டு திங்க் பண்ணி பாருங்கள். இப்போ நான் உங்களுக்கு ஃப்ளோ சார்ட்டில் வந்து சொல்கிறேன். இப்போ ஸ்டார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து டிவிசிபிள் பை 4. ஓகே, 4 இருந்துச்சுன்னா இந்த இடத்துல 4 எஸ்ஸா இருந்துச்சுன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து எதுக்குள்ளே போகும்னா டிவிசிபிள் பை 100 போகும். ஐ ஹோப் யூ காட் மை பாயிண்ட். ஓகேவா? இந்த இடத்துல நோவா இருந்துச்சுன்னா நாட் அ லீப் இயர். இந்த இடத்துல இது சோழி முடிஞ்சிச்சு. ஓகே, இந்த இடத்துல இது காலி ஆயிடுச்சு. டிவிசிபிள் பை 4 இருந்தாலும் இது வந்து இந்த இடத்துல என்ன வரும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல டிவிசிபிள் பை 100 இல்லைனாலும் இது வந்து லீப் இயர் தான். டிவிசிபிள் பை 100 இல்லைனாலும் இது வந்து லீப் இயர் தான். LEAP லீப் இயர் தான். ஓகே, இந்த இடம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஒரு வேளை அது எஸ்ஸாக இருந்தாலும் மறுபடியும் என்ன ஆகும்னா டிவிசிபிள் பை 400 இது எஸ்ஸாக இருந்துச்சுன்னா நமக்கு வந்து லீப் இயராக வரும். அதே நோவாக இருந்துச்சுன்னா நாட் அ லீப் இயர். இந்த இடத்துல உங்களுக்கு புரியாத மாதிரி இருக்கும், ஏன்னா இடம் பத்தில் நான் இது வந்து நாட் அ லீப் இயர், இது வந்து லீப் இயர். நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த இடத்துல வந்து டிவிசிபிள் பை 100 இல்லைனாலும் இது வந்து லீப் இயர் தான். ஓகே, அதே டிவிசிபிள் பை 100 இருந்துச்சு எஸ்ஸாக இருந்துச்சுன்னா மறுபடியும் இன்னொரு செக் பண்ணணும். அதுதான் வந்து டிவிசிபிள் பை இந்த இடத்துல டிவிசிபிள் பை 400. இப்போ நல்ல வேலை நானே வீடியோவில் தப்பாக சொல்லியிருப்பேன். இந்த இடத்துல டிவிசிபிள் பை 400 இருந்துச்சுன்னா அது எஸ்ஸாக இருந்துச்சுன்னா லீப் இயர், அது நோவாக இருந்துச்சுன்னா இது வந்து எஸ்ஸு, இது வந்து நோ. இந்த இடத்துல நோவாக இருந்துச்சுன்னா அது நாட் அ லீப் இயர்.
இன்னமும் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இதுக்கப்புறமாச்சு நீங்களாம் வந்து கோடில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஆல்ரெடி கோடிங் எக்ஸசைஸ் 8 அப்படின்னு நான் வந்து க்ரியேட் பண்ணிட்ட ஒரு ஃபோல்டர் அண்ட் யூசர்ட் வந்து நம்ம இன்புட் வாங்கணும். அது வந்து இது வந்து உங்களுக்கு ஆல்ரெடி வந்து தெரியும். அது வந்து நான் வாங்கிட்டேன். இன்டீஜராக வந்து வேரியபிள் நேம்லேயே எடுத்துக்கிட்டேன், இயர் அப்படின்னு நேம் வச்சு. இப்போ நம்ம யூசர்ட் வந்து இன்புட் நம்மளோட கண்டிஷன் என்னென்னா, இஃப் இயர் வந்து பார்த்திங்கன்னா 4ஆல் டிவைட் ஆச்சுன்னா அது வந்து ஈக்குவல் டு 0, விச் மீன்ஸ் இது வந்து மாடுலோ, இது நமக்கு ரிமைண்டர் தரும். ரிமைண்டர் 0 தந்துச்சுன்னா எனக்கு வந்து எப்படி அப்படின்னு வந்து நான் பார்க்கலாம். அண்ட் தென் மறுபடியும் நம்ம இஃப்க்கு எல்ஸ் அது ஒரு வேளை டிவைட் ஆகலைன்னா நமக்கு என்ன அவுட்புட் தரும், பிரிண்ட் நாட் அ லீப் இயர் அப்படின்னு தரும். ஒரு வேளை அது 4ஆல் டிவைட் ஆச்சுன்னா என்ன வரும், நம்ம மறுபடியும் வந்து இஃப் 100ஆல் அதை டிவைட் பண்ணணும். மறுபடியும் 100ஆல் டிவைட் ஆகலைனாலும் அது வந்து லீப் இயர் தான். ஐ ஹோப் யூ காட் மை பாயிண்ட். ஓகே, நம்ம இதில் பார்த்தோம் எல்ஸ் 100ஆல் அது டிவைட் ஆகலைனாலும் இட்ஸ் அ லீப் இயர். பிரிண்ட் இட் இஸ் அ லீப் இயர். அண்ட் தென் மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 100ஆல் டிவைட், மறுபடியும் வந்து 100ஆல் டிவைட் ஆச்சுன்னா நம்ம 400ஆல் டிவைட் பண்ணணும். அண்ட் தென் மறுபடியும் நம்ம வந்து 400ஆல் டிவைட் ஆச்சுன்னா அது கண்டிப்பாக இட்ஸ் எ லீப் இயர். பிரிண்ட் இட் இஸ் எ லீப் இயர். ஒருவேளை அது 400ஆலையும் டிவைட் ஆகலைன்னா அது கண்டிப்பாக இஃப் நாட் அ லீப் இயர். மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா எல்ஸ் அப்படின்னு வந்து ஆட் பண்ணிட்டேன். அண்ட் தென் மறுபடியும் வந்து பிரிண்ட் இட்ஸ் நாட் அ லீப் இயர் அப்படின்ட்டு. மெயினாக இந்த இன்டென்டேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக நான் வந்து ஃபஸ்ட்டு இதை பிரிண்ட் பண்ணேன், அடுத்து இதை பிரிண்ட் பண்ணேன், அடுத்து இதை பிரிண்ட் பண்ணேன், அடுத்து இதை பிரிண்ட் பண்ணேன், அடுத்து இதை பிரிண்ட் பண்ணேன், அண்ட் இதை பிரிண்ட் பண்ணேன். இதை நீங்கள் வந்து லைக் ஒன்ஸ் நீங்கள் வந்து லேர்ன் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நீங்கள் இப்படியே ஸ்டார்டிங்லேயே இப்படி டேரெக்டாக வந்து பிரிண்ட் பண்ணிடலாம். இப்போ நான் அதை ரன் பண்ணுறேன். லெட்ஸே நான் வந்து 2023 அப்படின்னு போடுறேன். இட்ஸ் நாட் அ லீப் இயர் அப்படின்னு வந்துருச்சு. ஓகே, அண்ட் தென் மறுபடியும் நான் வந்து ஒரு 1900 அப்படின்னு போடுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் அ லீப் இயர் அப்படின்னு வந்துருச்சு. அண்ட் தென் மறுபடியும் வந்து 2024 இந்த வருஷம் பார்ப்போம். இந்த வருஷம் டிசம்பரில் இப்போ நம்ம இருக்கோம். இன்றைக்கி டேட் வந்து பார்த்திங்கன்னா 19, பட் இந்த வருஷம் உங்களுக்கு லீப் இயர்னு உங்களுக்கு தெரியும். ஸோ 2024 இட்ஸ் அ லீப் இயர். இப்போ உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக இப்போ 4ஆல் டிவைட் 100ஆல் டிவைட் ஆனாலும் இது வந்து இட்ஸ் அ லீப் இயர் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக லெட்ஸே நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். பிரிண்ட் அப்படின்னு போட்டு நான் வந்து பிரவீன் அப்படின்னு வந்து போட்டுக்கிறேன். அவங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக இதை ஆட் பண்ணிடுறீங்க. இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன். ரன் பண்ணிட்டு 2044 அப்படின்னு போடுறேன். இப்போ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரவீன் இட்ஸ் அ லீப் இயர் அப்படின்னு வந்து ஷோ ஆகுது. ஐ ஹோப் யூ காட் மை பாயிண்ட். இது வந்து 100ஆல் டிவைட் ஆனாலும் இது வந்து இட்ஸ் அ லீப் இயர். அதுக்காக உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக நான் இதை வந்து பிரிண்ட் பண்ணேன். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த எக்ஸசைஸ் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நீங்களாவும் ட்ரை பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மல்டிபிள் இஃப் வந்து பார்க்க போகிறோம். ஸ்டே கனெக்டட் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ. பிரவீன்.